அதுக்கு கடவுள் கோடான கொடி நன்றி ஏசப்பா பிரதர். ஓகே. இல்ல அம்மாவுக்கு இப்போ வந்து அம்மா இப்போ நல்லா இருக்கிறாங்களா? அம்மா நல்லா இருக்காங்க. என்ன ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க பிரதர். எல்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் ராத்திரி கூட ஒன்னும் இல்லை, நல்லா இருக்கிறாங்க. அவங்க சாப்பிடணும். சுகர் ஃபுல்லா ஐயில் போயிட்டுங்க பிரதர். அவங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு சுகர். ஆமா பிரதர். ஹார்ட் பீட் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. எல்லாம் நார்மலா சார். நீங்க அன்னைக்கு ப்ரேயர் பண்ணீங்க, அன்னைக்கு நைட்டு ஏசப்பா தொட்டாருங்க பிரதர். அவங்களே எனக்கு அந்த வல்லமை இறந்துச்சுங்க. எனக்கு இதாச்சு அப்பவே அம்மா ஹார்ட் பீட் எல்லாம் நார்மலா வந்துச்சுங்க. கீழே போயிட்டு திரும்பி மேல ஏறிடுச்சுங்க. உங்களால தான் பிரதர் ஏசப்பா பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார். மத்தேயு சொல்லுகிறார், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி என்ற வார்த்தைகளையும் சேர்த்து கொள்ளுகிறார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றும் சொன்னதாக லூக்கா 22:20 வாசிக்கிறோம். பழைய உடன்படிக்கையானது தேவன் யூத மக்கள் தமது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களது சொந்த நாடான இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாப்பதாக அவர்களுக்கு செய்த வாக்குறுதி ஆகும். ஓர் உடன்படிக்கை இரத்தத்தினால் உறுதி செய்யப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 6-8 வரை பார்க்க முடியும். இன்றும் கூட மத்திய கிழக்கின் சில பகுதிகளில் முக்கியமான உடன்படிக்கைகளை இரத்தத்தினாலேயே உறுதி செய்கின்றனர். யூதர்கள் உடன்படிக்கையில் தங்கள் பங்கினை நிறைவேற்றவில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் அனுப்பிய எச்சரிப்புகளையும் புறக்கணித்தார்கள். இதன் விளைவாக யூதர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். பிரியமானவர்களே, ஆனால் தேவனோ தமது மிகுந்த இரக்கத்தினாலே இஸ்ரவேலுடன் ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய தீர்மானித்தார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி முன்னுரைத்தார். இந்த புதிய உடன்படிக்கைப்படி தேவன் விசுவாசிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் வாக்களித்தார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றவும் அதை தமது சொந்த இரத்தத்தால் உறுதிப்படுத்தவுமே இயேசு வந்தார். இதுவே இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை. இயேசுவின் சொந்த இரத்தத்தினாலானது பிரியமானவர்களே அநேகருக்காக சிந்தப்பட்டது. அதாவது விசுவாசிக்கிற யாவருக்காகவும். அப்பத்தை புசிப்பது போலவே கர்த்தருடைய பந்தியில் பாத்திரத்தில் பங்கு வரும்போது ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவின் பாடு மரணத்தில் நீங்கள் பங்கடைகிறீர்கள். ஒவ்வொரு முறை பங்கு வரும்போதும் நாம் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் அடைந்து கொள்ளும்படியாக அவர் எப்படி தமது ஜீவனை நமக்காக ஊற்றி கொடுத்தார் என்பதை நினைவு கூறுகின்றோம். பழைய உடன்படிக்கையின் இரத்தம் யூதர்களுக்காக மட்டுமே சிந்தப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையின் இரத்தமோ அநேகருக்காக முழு உலகிற்காகவும் சிந்தப்படுகிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தருடைய பந்தியை ஆசரியுங்கள். அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுங்கள். அதில் ஜீவன் உண்டு. அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களை அது நடத்தி செல்லும். காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வாராக. தம்முடைய இரத்தத்தினால் அவர் நமக்கு உறுதியளித்து இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார்.
அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. பிரியமானவர்களே, அவருடைய இரத்தம் நமக்காக பரிந்து பேசும் இரத்தம் என்று வேதம் சொல்கிறது. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பிசாசுகளுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற என் இயேசுவின் இரத்தம் போதுமானது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் இந்த நாளிலும் இந்த அதிகாலையிலும் அற்புதங்களை அவர் செய்வாராக. கேட்கிற ஒவ்வொருவரும் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள அந்த ஜீவன் இந்த நாளிலும் உங்கள் உள்ளங்களிலே ஆழமாக அது இறங்கட்டும். தேவ மகிமை உங்கள் மேல் வெளிப்படட்டும். நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவரே, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று அப்பா உம்மை குத்தினவர்களும் அறிக்கையிட்டார்களே அப்பா. எஸ்டடி மகத்துவமுள்ள தெய்வமே, உம்முடைய மகா கிருபை இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. எஸ்டடி ராஜா, உம்முடைய மகத்துவமுள்ள கரம், ஆசீர்வதிக்கும் கரம் இந்த காலை வேளையிலே வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே அவர் நமக்காக கொடுத்தார். அது நிமித்தமாக அன்பு இன்னதென்று விளங்கிற்று. தேவன் நம்மேல் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்க எவ்வளவாய் அவர் பாடுபடுகிறார். நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை மீட்டு எடுக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நீதியுள்ள தேவன், ஆனால் அவரிடத்தில் காணப்படுவதும் அதிகமான இரக்கம், அன்பு, மனதுருக்கம், நீடிய பொறுமை அவரிடத்தில் இருக்கிறபடியினாலே நாம் தப்பிக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, தெய்வ மகிமை இந்த காலை வேளையிலும் உங்களை நிரப்பட்டும். அவருடைய இரத்தத்தின் வல்லமை இந்த காலை வேளையில் விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் அவர் இருக்கிறார். தேவனுடைய சுவிசேஷத்திற்காக என் தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை பிரித்தெடுக்கிறார். ஒரு சகோதரர் மேலே இந்த வாக்கு உறுதி வெளிப்படுகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சகோதரரே, நீங்கள் என் அழைப்பு ஊழியத்திற்கா இல்லை என்று சொன்னால் ஏதோ ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்கா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை வேளையிலும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அதிகமான கிருபை இந்த காலை வேளையிலும் உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய மகத்துவமுள்ள கரம் இந்த நாளிலே வெளிப்படட்டும். உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா தேவ சமாதானம் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ராஜா, நீர் சிலுவையில் சிந்தின, எங்களுக்கு இரட்சிப்பை கொடுத்த, மீட்பை கொடுத்த, எங்களை விடுதலை ஆக்கின இந்த சுவிசேஷம், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிற இந்த சுவிசேஷம் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கிருபை தாங்கட்டும். மகத்துவம் உள்ள தெய்வமே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இந்த காலை வேளையிலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல் வெளிப்படட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது சுத்திகரிக்கிறது.
ராஜா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களும் சாபங்களும் இந்த காலை வேளையிலே உடைய இரத்தத்தால் கழுவப்படுவதாக சுவாமி, கழுவப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நீர் பரிசுத்த ஆவியை நீர் கட்டளை இடுகிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இந்த காலை வேளையில் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த நேரத்திலும் அது வெளிப்படட்டும். அப்பா, உம்முடைய இரத்தம் கழுவட்டும். பரிசுத்த ஆவியின் வரன் இப்பொழுதே ஊற்றப்படுவதாக. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவருடைய அப்பா வல்லமையும் ஆற்றலும் இந்த காலை வேளையில் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உடைக்கப்பட்ட உள்ளங்கள் தேற்றப்படட்டும். அப்பா, பிசாசினால் பிடிபட்ட பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் அப்பா அவர்கள் விடுதலையாவார்களாக. எஸ் டாடி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரெல்லாம் அப்பா அந்த காலை வேளையில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் இருக்கும் இடத்தில் தேவ மகிமை இறங்கும், தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இந்த நாள் முதலாய் உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். அப்பா, பரிசுத்தமுள்ள இரத்தம் எந்த வீடுகளிலெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவ மகிமை இந்த காலை வேளையிலே உண்டாகட்டும். அப்பா ராஜா, இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாகவே உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பா, வேதம் சொல்லுகிறதே அவருடைய நாமத்தின் மேல் இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் உம்முடைய கிருபை ஊற்றப்படுவதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தேற்றுகிறீர், உமக்கு நன்றி. ஒரு புதிய பலத்தால் நீர் இடைக்கட்டுகிறீரே, உமக்கு நன்றி. அப்பா, இந்த ஜெபம் எங்கெல்லாம் ஏறெடுக்கப்படுகிறதோ, இந்த சத்தியம் எங்கெல்லாம் அப்பா ஷேர் பண்ணப்படுகிறதோ, அனுப்பப்படுகிறதோ, அங்கெல்லாம் தேவ வல்லமை வெளிப்படும் என்று நீர் சொல்லுகிறீர். அப்பா, காரணம் அவருடைய இரத்தத்தின் விடுதலை இந்த நாளிலே வெளிப்படும். பிசாசுகள் இந்த காலை வேளையிலே அவைகள் அலறி ஓடும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்களின் தந்திரங்கள், அவர்கள் கண்ணிகள் இப்பொழுது இந்த காலை வேளையில் அவைகள் அறுபட்டு போகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் அப்பா வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இனி உம்முடைய பிள்ளைகளை எந்த சத்துருக்களும் நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய இரத்தம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். ராஜா, எங்களுக்கு பிதாவை நீர் வெளிப்படுத்தினீர். பிதா எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாங்கள் உம்மை கொண்டே நாங்கள் அறிந்தோம். அப்பா, எஸ் டாடி, பிதாவின் சுபாவங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர், உமக்கு நன்றி. அப்பா, சிலுவை பரியந்தம் நீர் உம்மை தாமே நீர் தாழ்த்தினீர். அமராஜா, உம்மை நீர் தாழ்த்தினீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தரே இவரே தேவன் என்று சொல்லி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கும் இயேசுவே இரட்சகர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நீர் தந்தருளினீர், உமக்கு நன்றி. அப்பா,
இந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தில் பேசுகிறேன். அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே வெளியேறட்டும். கெட்ட பழக்க வழக்கங்கள், இச்சைகள், அருவருப்புகள், ஹல்லேலூயா, பாவங்கள், சாபங்கள், முன்னோர் பாவங்கள், ஹல்லேலூயா, அப்பா எப்படிப்பட்ட கிரியைகளுடைய பிள்ளைகளை ஒட்டி கொண்டு இருக்கும் என்று சொன்னாலும் சரி, இப்பொழுதே அவை வேறு பிரிக்கப்படுவதாக ராஜா. இயேசுவின் இரத்தத்தை நான் இதை கேட்கிற பிள்ளைகள் மேலே நான் தெளிக்கிறேன். அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல் காணக்கூடிய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக. இயேசப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல் காணக்கூடிய எல்லா பாவ சாபங்களும் இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தால் கழுவப்படுவதாக, அவைகள் மன்னிக்கப்படுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. ஒருவர் பாவங்களை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. நீ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறியோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா சாவுக்கு ஏதுவான ஹல்லேலூயா இயேசுவே பாவங்கள் இருக்கும் என்று சொன்னாலும் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் மனதுருகுவீராக, அற்புதங்களை நீர் செய்வீராக சுவாமி. அமராஜா இசப்பா, மதுபானத்துக்கும் போதைக்கும் போதை வஸ்திரங்களுக்கு அடிமையாயிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. விடுதலை நாயகனாய் இந்த காலை வேளையிலே நீர் வெளிப்படுவீராக சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அதிகமாய் தேவ மகிமை இப்பொழுதே இறங்கட்டும். சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு போகட்டும். பிள்ளைகளை ஏமாற்றி பிள்ளைகளை அடிமைப்படுத்தி ஹல்லேலூயா விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்திற்கும் அடிமையாக்கிற எல்லா பிசாசுகளும் இந்த காலை வேளையில் வெளியேறட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசப்பா உமக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஓரின சேர்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்மை அறியட்டும். தாங்கள் செய்வது பாவம் என்பதை அவர்கள் உணரட்டும். அமராஜா நீர் அருவருக்கும் காரியமாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த ஓரின சேர்க்கை, அமராஜ விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் தேசத்தில் அதிகமாய் வெளிப்படுகிறதோ அப்பெல்லாம் அந்த தேசம் அழிகிறது அப்பா. ஆனாலும் நீர் அந்த பட்டணத்தில் இருக்கும் நீதிமான்களின் நிமித்தமாக நீர் அவைகளை அழித்து போடாது நீர் மன்னிக்கிறீர் ராஜா. இப்பொழுதும் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு நீதிமான்களை நீர் வைத்திருக்கிறீர். உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க ராஜா. இந்த காலை வேளையிலும் என் இயேசு நீர் அற்புதங்களை செய்வீராக. யாரெல்லாம் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி இப்பொழுதும் இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், எனக்கு அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் மேல் தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. தேவ சமாதானம் இப்பொழுது வெளிப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்கட்டும் அப்பா. பெற்றோர் மேலே இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் மேலே இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். சகோதரன் மேலே இரத்தத்தை தெளிக்கிறேன். சகோதரி மேலே இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். உடைய இரத்தம் உடைய பிள்ளைகளை கழுவட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும், பாதுகாக்கட்டும் சுவாமி. மகத்துவமுள்ள தெய்வமே, எங்களை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், சமாதானமுள்ள நாளாக இருக்கட்டும், இந்த நாள் நிறைவான நாளாக இருக்கட்டும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இனி துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. செழிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜா உம்முடைய பிள்ளைகள் செய்யும் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதிக்கும் தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இடங்கொள்ளாது மட்டும் நிரப்புகிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தேவ வல்லமை இந்த காலை வேளையில் வெளிப்படுவதற்காக நன்றி அப்பா. பிதாவே, கால்களில் காணக்கூடிய வீக்கங்கள், வலிகள், வேதனைகள், கட்டிகள், ஹல்லேலூயா, நரம்பு தளர்ச்சிகள், பலவீனங்கள், நரம்பு மண்டலங்களில் காணக்கூடிய எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த காலை வேளையில் இப்பொழுதும் இறங்கட்டும் அப்பா. தேவ சமாதானம் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. யாரெல்லாம் இயேசுவே எங்கள் அன்பு இரட்சகரே, எங்கள் தகப்பனே, என்னை மீட்டருளும், என்னை ரட்சியும், என்னை விடுவியும் என்று சொல்லி கைகளை உயர்த்தி நோக்கி கூப்பிடுகிறார்களோ அப்பா, இந்த காலை வேளையில் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். அவர்கள் சாபங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும். தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். தீராத வியாதிகள் மறைந்து போகட்டும். சத்ருவின் தந்திரங்கள் இனி பலிக்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. விழுந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் மறுபடியும் தூக்குவீர். அமராஜா உம்முடைய இரத்தத்தால் கழுவுவீர். அவர்களை பரிசுத்தப்படுத்துவீர். அவர்களை நீதிமானாய் மாற்றுவீர். அவர்களை மகிமைப்படுத்துவீர் அப்பா.
இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் நீர் இப்பொழுதே இறங்குகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அமராஜ், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது நீர் நிற்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிசாசுகள் வெக்கப்பட்டு ஓடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். வயிற்றில் அப்பா பிரச்சனைகள், குடலில் பிரச்சனைகள், இயேசுவின் நாமத்தினாலே அது கேஸ்ட்ரிக் போல அப்பா வயிறு வீக்கம் என்று சொல்கிறீங்க ராஜா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷமே அந்த வயிற்று வீக்கங்கள் மாறட்டும் அப்பா, மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல என் ஆண்டவர் திருப்புகிறவர் அப்பா. ஆசீர்வதிக்கும் கரம் எப்பொழுது இறங்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை விட்டு அப்பா ராஜா எதையெல்லாம் அவர்கள் இழந்து தவித்து இருக்கிறார்களோ அவைகளெல்லாம் நீர் மீட்டு கொடுப்பீராக. உன்னதமான தெய்வமே, எங்கள் மேல் கிருபையாயிரும் அப்பா. உடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவே இருப்பதாக. தேவ கிருபை இந்த நாளில் அதிகமாய் ஊற்றப்படட்டும் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் அற்புதங்களை செய்யும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. பலவீனனும் இப்பொழுது நான் பலவான் என்று சொல்லுவானாக. நீங்கள் சொல்லுகிற பொழுது தேவன் தம்முடைய பலத்தால் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் பலவான். இயேசு என்னை பலவானாய் மாற்றுகிறார். நான் பலவீனன் அல்ல, நான் பலவானாய் இருக்கிறேன். எப்படிப்பட்ட பலவீனமும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறி போகட்டும். பரிபூர்ண சுகம் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது உண்டாகட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி ராஜாவுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. எங்களை ஆளுகை செய்யும் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, மனம் திரும்புகிற ஒரு பிள்ளையை கொண்டு நீர் பரலோகத்தில் சந்தோஷப்படுகிறீரே. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று சொன்ன என் ஆண்டவர் தன் சொந்த குமாரனையே எங்களுக்காக மரிக்கும்படி கொடுத்து எங்களை அந்த மரணத்திலிருந்து எங்களை விடுவித்தீரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஒரு புதிய ஜீவன் இறங்கட்டும், ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் அற்புதங்களை செய்யட்டும். நரம்பு பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா, இப்பொழுதே நரம்பு தளர்ச்சி, நரம்புல காரணங்கள், நரம்புல காணக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மூளை பகுதியில் காணக்கூடிய கட்டிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. அப்பா, கண் பார்வை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தெளிவாக தெரியட்டும். பிளட் ப்ரெஷர் இயேசுவின் நாமத்தினாலே நார்மலாக கடவுது அப்பா. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, டயபெட்டிஸ், சுகர் பிரச்சனைகள் இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். டயபெட்டிஸ் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகர் லெவல் குறையட்டும் அப்பா. சர்க்கரை வியாதி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தொட்டு சுகமாக்கும் என் தெய்வமே, ஒரு புதிய பலன் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதற்காக நன்றி. நம்பிக்கையோடு உம்மை நோக்கி இந்த காலை வேளையிலும் கூப்பிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர். நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை காணட்டும். அநேக சாட்சிகளை அப்பா உம்முடைய அடியனிடத்தில் பகிர்ந்து கொள்ளவும் அப்பா, இது நிமித்தமாக நாங்கள் பரலோகத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் உதவி செய்வீராக. என் தேவன் அற்புதத்தின் தேவன். கேட்கிற யாவரையும் நீர் உம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. சொல்லி திகைத்துக் கொண்டு